மூளையோட அமைப்பு மற்றும் அதோட பணிகள் என்னன்னு பார்க்கலாம். பெருமூளை பூரணி அதாவது செரிப்ரல் கார்டெக்ஸ் இதோட பணிகள் வந்து உணர்வுகளை பெறுதல், தன்னிச்சையான செயல்களை வந்து கட்டுப்படுத்துதல், மொழியோட அறிவு, மன அறிவு அதாவது சிந்தித்தல், நினைவுத்திறன், முடிவெடுக்கும் திறன், கற்பனை திறன் இதெல்லாம் வந்து இதோட பணியாக இருக்குது. அடுத்து தலாமஸ் இதோட பணி வந்து கடத்தும் மையமாக செயல்படுதல். ஒரு பொருள் ஒரு விஷயத்தையோ ஒரு தகவலை வந்து கடத்தக்கூடிய மையமாக தான் அந்த தலாமஸ் வந்து செயல்படுது. அடுத்ததாக வந்து ஹைப்போ தலமஸ் அப்படின்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், தாகம், பசி, சிறுநீர் வெளியேற்றுதல், நரம்பு மண்டலத்திற்கும் நாளமிழா சுரப்பி மண்டலத்திற்கும் இடையே உள்ள முக்கியமான இணைப்பாக செயல்படுறது இந்த ஹைப்போ தலமஸ். அடுத்ததாக வந்து சிறுமூளை உடல் சமநிலை, தசைகளின் தன்னிச்சையான செயல்களை கட்டுப்படுத்தல் இதெல்லாம் வந்து சிறுமூளையோட பணிகள். அடுத்து பான்ஸ் மற்றும் முகுளம் இதோட பணி என்ன அப்படின்னா உறக்க விழிப்பு சுழற்சி. இது வந்து குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. இதய துடிப்பு, சுவாசம் மற்றும் செரித்தலை கட்டுப்படுத்தக்கூடிய மையமாக செயல்படுவது வந்து பான்ஸ் மற்றும்